சொல்லிக் கொடுத்த ஒரு மகா கலைஞர் தான் பார்ப்பதை நிறுத்தி கொண்டு விட்டார். மரணம் தூரத்தில் இருக்கும்போது தத்துவமாக இருக்கிறது, பக்கத்தில் வந்தால் அது துக்கமாக இருக்கிறது. பாலு மகேந்திராவின் பலம் என்பது அவருடைய ஒளிப்பதிவு கருவி மாத்திரமல்ல. பாலு மகேந்திரா அடிப்படையில் ஓர் இலக்கியவாதி, இலக்கிய பயிற்சி பெற்ற ஒருவன். கலைப்படைப்பை எவ்வளவு அழகாக கையாள முடியும் என்பதற்கு பாலு மகேந்திரா தான் எடுத்துக்காட்டு. அவரோடு நான் மூன்றாம் பிறை, இன்னும் நீங்கள் கேட்டவை, உன் கண்ணில் நீர் வழிந்தால் போன்ற பல படங்களுக்கு பணியாற்றியிருக்கிறேன். இந்த நேரத்தில் பாலு மகேந்திராவுக்கும் எனக்கும் பிடித்த ஒரு பாடல்தான் பொருத்தமாக இருக்கிறது என்று நான் கண்கலங்க நினைக்கிறேன். அவர் கேட்டு நான் எழுதி கொடுத்த பாடல், கனவு காணும் வாழ்க்கை யாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் என்று ஒரு பாட்டு. அந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் பாலு மகேந்திராவின் கலைத்திறமை என் கண்ணுக்கு வரும். இனிமேல் அந்த பாடலை பார்க்கிற போதெல்லாம் அவருடைய நினைவுகள் மட்டுமே எனக்கு மேலோங்கி நிற்கும். பாலு மகேந்திரா விட்டு சென்ற எச்சங்கள் மிக முக்கியமானவை. எல்லோருக்கும் மரணம் ஒரு நாள் வரும். மரணம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விளைவு. ஆனால் வாழ்ந்த பிறகும் ஒரு மனிதன் எதை விட்டு சென்றான் என்பதுதான் அவன் வாழ்க்கையின் அடையாளம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சங்கள் என்பவை அவருடைய படைப்புகள் மட்டுமல்ல, நல்ல இளைய இயக்குனர்களை தமிழ்நாட்டுக்கு விட்டு சென்றிருக்கிறார் பாலு மகேந்திரா. பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, சுசீந்திரன், இன்னும் பல இயக்குனர்கள் பாலு மகேந்திராவின் பட்டறையில் கூர் செய்யப்பட்ட வாள்கள். அவர்கள் பாலு மகேந்திராவின் பெருமையை போற்றி பாதுகாப்பார்கள். அந்த வரிசையில் நானும் அவர்களோடு நிற்பேன். வாழ்க பாலு மகேந்திராவின் புகழ், வெல்க அவர்தம் எச்சம். எனக்கு என்னுடைய தம்பி பாலா, வெற்றிமாறன், என்னுடைய சகோதரன் சுரேஷ், என் தம்பி சீனி ராமசாமி போன்ற எண்ணற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் போல இருந்து வழிநடத்திய ஒரு பெரிய வழிகாட்டி, ஒரு இனமான போராளி. எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு பெரிய படைப்பாளின்னு. அவர் எங்களுடைய உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தனுடைய பக்கத்து வீட்டுக்காரர். உரையாடலை பதிவு செய்யாமல் தேவையானதை திரையுலகிற்கு தந்து மிகச்சிறந்த படைப்புகளை, அதுவும் தமிழ் திரையுலகிற்கு, வீடு, சந்தியாராகம், மூன்றாம் பிறை, மூடுபனி, இப்படி எண்ணற்ற படைப்புகளை தந்த ஒரு மிகப்பெரிய படைப்பாளி பாலா. இன்றைக்கி இருக்கிற வெற்றிமாறன், சீனு ராமசாமி போன்ற படைப்பாளிகளை தந்திருக்கிற பிதாமகன். அவர்
நம்மை விட்டு பிரிந்திருப்பது மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. தமிழ் திரையுலகிற்கு ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு எங்கள் அப்பா பாலுமகேந்திராவுடைய மறைவு. இனிய நண்பர் பாலுமகேந்திரா அவர்களின் மரணம் என்னை ஒரு பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என்னை விட சிறியவர், அதனாலேயே இந்த மரணம் என்னை தாக்கியது. ஒரு நெகிழ்வான மனிதர், ஒரு அற்புதமான இயக்குனர், ஒரு திறமையான ஃபோட்டோகிராஃப் கேமராமேன், எல்லாத்தையும் விட ஒரு கன்விக்ஷனோட இப்படிப்பட்ட படங்களை தான் எடுக்கணும்னு லைஃப்பில் அவர் ஒரு கன்விக்ஷன் வச்சுருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது எந்த நேரத்தில் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் இப்படி தான் எடுக்கணும், படம்லாம் தான் எடுக்கணுங்கிற இந்த கன்விக்ஷன். அதாவது வியாபார நோக்கு தொடங்கிய நாட்களில் தனித்து நினைவு பாலுமகேந்திரா அவர்கள் தான். அவருடைய எல்லா படங்களையும் பார்த்தேன், ஒரு படம் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்தாலும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் இருந்தது. அவர் வழிநடத்தப்பட்டு அவர்கள் நிச்சயமாக திருவள்ளுவரில் வென்று எல்லாத்தையும் சாதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது விடையாகிறார். அவர் மாதிரி படம் இருக்கணும், அவர் மாதிரி சின்ன படங்களாக அழகாக நல்ல படங்களாக அந்த ஒரு உணர்வு எல்லா இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது நல்ல விஷயம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். அவர் கூட பிறந்தவர்கள் அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய சிஷ்யர்கள்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் அவர்களெல்லாம் அவர் பெயரை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது.